ராமானுஜம், நீங்க சொல்லலாம். மதுரையில இப்ப என்ன நிலவரம்? தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் ஈவி.கே.எஸ். கிழவனுக்கு கண்டனம் தெரிவித்து கூட்டம் நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஆதரவாக அறிக்கையை விட்ட திமுக தலைவர் கருணாநிதிக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் தலைமையில் ராஜன் செல்லப்பா தலைமையில் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈவி.கே.எஸ். இளங்கோவனுடைய உருவப்படத்தை எரித்தார்கள். அது மட்டுமில்லாமல் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், அது மட்டுமில்லாமல் தரக்குறைவாக பேசிய ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மேயர் தலைமையில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதுதான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. ராமானுஜம், நம்மளோடும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவருடைய உருவ பொம்மை, அவருடைய படத்தெல்லாம் எரிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய கோரிக்கை ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதா, இல்ல இளங்கோவனை கைது செய்யணுங்கிறதா? ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மீது காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அரசியலில் தரக்குறைவான ஒரு விமர்சனத்தை வைத்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழக மக்கள் இப்படி தரம் கெட்ட அரசியல் நாகரிகம் தரம் கெட்டு விட்டது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை நடத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு மட்டுமில்லாமல் ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்ட திமுக தலைவர் கருணாநிதிக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தற்போது நேரடியாக பார்க்கலாம். மேயர் ராஜன் செல்லப்பாவை முன்னிருந்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார். அந்த காட்சியை தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமானுஜம், மேயரே தெருவுக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாரு. போக்குவரத்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? அதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள், மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? காவல்துறை அங்க சரியான அளவுல இருக்காங்களா? காவல்துறையை பொறுத்தவரை, அதாவது இங்க மறியல் போராட்டம் என்பது வேண்டாம், நம்மளுடைய ஆர்ப்பாட்டத்தையும் கண்டன கோபத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மேயர் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினருக்கு வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் தற்பொழுது சாலையில் ஒரு மறியல் இருந்துதான் போராட்டம் நடத்தினார்கள். 2 நிமிடங்களுக்கு முன்னர் போராட்டம் நடத்தினார்கள். தற்பொழுது அந்த போராட்டத்தை அந்த காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்திருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் இல்லாமல் அனைவரும் வந்திருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை ஒரே ஒரு கோரிக்கை, ஈவி.கே.எஸ். இளங்கோவன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. மதுரையினுடைய மேயர் செல்லப்பா அவர்களே நேரடியாக வந்து தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மட்டுமல்லாது அவருக்கு ஆதரவு அளித்த திமுக தலைவர் கருணாநிதி, வைகோ போன்ற தலைவர்களின் உருவபொம்மைகளும் எரிக்கப்படும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான எதிர்ப்பு வலுத்து வருகிறது என்று சொல்ல வேண்டும். ராமானுஜம், மேலும் இப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு போடப்பட்டிருக்கு ராமானுஜம் மதுரையில? ஹலோ ராமானுஜம், தொடர்ந்து பேசுங்க. அதாவது தற்பொழுது நம்மோடு மதுரை மாநகர மேயர் ராஜன் செல்லப்பா நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்போம், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, எதற்காக இந்த போராட்டம் என்பதை இருக்கிறார். அவரிடமே கேட்போம், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, எதற்காக இந்த போராட்டம் என்பதை சொல்லுங்க. தமிழகத்தின் முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களை அளித்திட்ட முதலமைச்சர் அம்மா அவர்களும் தமிழகத்து கோரிக்கைகளை பிரதமர் வைத்ததற்காக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் என்று கூறப்படுகிறவர், தொண்டர்களே இல்லாத கட்சிக்கு தலைவர் இளங்கோவன் மிக அவமரியாதான வார்த்தைகளை, வாயிலே சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட 5 பேச்சாளர்கள் ஒரு கட்சியிலே இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அரசியலில் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மன்னிப்பு கேட்பது என்பது சாதாரணம். மன்னிப்பு கேட்பதை விட தமிழக மக்கள் முழுமையாக காங்கிரஸ் கட்சியை அப்புறப்படுத்தியது போன்று காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற இளங்கோவும் அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு இளங்கோவனை ஆதரிக்கிற கோபால்சாமியும் சரி, கருணாநிதியும் சரி, சட்டத்தை கையில் எடுத்து சொல்கிறவர்கள் அன்றைக்கு மதுரை மாநகரத்தை சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பத்திரிகை அலுவலகத்தை தாக்கி 3 உயிர்களை காவு கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, பல பேருந்துகளை எரித்து தீயில எரித்தார்கள். அவருடைய குடும்ப பிரச்சனைக்காக அன்றைக்கு கருணாநிதி கையில் எடுத்தவர் இன்றைக்கு ஜனநாயகத்தை பற்றி அறிவுறுத்துவதை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை போன்று கோபால்சாமி இளங்கோவன் இன்றைக்கு கூடியிருக்கிற நட்பு அன்றைக்கு ஈழத்தமிழர்களை ஆதரித்த ஈழத்தமிழர்களுக்கு, விடுதலை புலிகளுக்கு ஆசான் என்று சொல்லிக் கொள்கிற கோபால்சாமியும் அன்றைக்கு ஈழத்தமிழர்களை எதிர்த்திட்ட காங்கிரஸ் கட்சி இளங்கோவனும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருப்பது ஒரு கூடா நட்பு என்பதை இந்த மதுரை மாநகராட்சி மாமன்றம் உறுதியாக கூறுகிறது. ஆகையில் நாங்கள் சரியாக தமிழக மக்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காகவே இளங்கோவனும் கோபால்சாமியும் கருணாநிதியும் எப்படிப்பட்ட அடையாளம் காட்டுவதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்களை அடையாளம் காட்டி தமிழக மக்கள் மத்தியிலிருந்து அவர்களை முழுமையாக அகற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு கூறிக்கொள்கிறேன்.
விக்ரம், மேயர் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது மதுரை மாநகர மேயரை பொறுத்தவரை எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பது அது மட்டுமில்லாமல் தமிழக மக்கள் அவருக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதையும் தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறார். இதோடு முடித்துக் கொண்டு மாமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் மாமன்ற அரங்கிற்கு, அதாவது மதுரை மாநகராட்சி வளாகத்துக்குள் செல்லக்கூடிய காட்சியை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமானுஜம், இப்போ மதுரை மேயர் சொன்ன மாதிரி மாமன்றத்துல தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? மதுரை மாநகராட்சியில் இன்று சிறப்பு மாமன்ற கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இன்று மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் மதுரை மாநகராட்சிக்கு இந்த ஆண்டு சுதந்திர தினத்தின் ஆண்டு சிறந்த மாநகராட்சி விருது வழங்கப்பட்டது. அது விருது வழங்கியதற்காக தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும், அது மட்டுமில்லாமல் தமிழக முதல்வரை அவதூறாக, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் சந்தித்து பேசியதை அவதூறாக பேசிய EVKS இளங்கோவன் கண்டனம் தெரிவித்தும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கருதப்படக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதியும் சரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் சரி, இவர்கள் இருவருக்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று கண்டனம் தெரிவித்தும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மதுரை மாநகராட்சி எதனால் சிறந்த தலைமை, அதாவது சிறப்பு தகுதிகளை பெற்று விருது பெற்றது என்பதற்கான காரணங்கள் பட்டியலிடப்பட்டன. மதுரை மாநகராட்சியின் வளர்ச்சி திட்ட பணிகளை மாமன்ற கூட்டத்தில் மேயர் வாசித்து காட்டினார். விக்ரம்.